ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்லி வெஜிடபிள் சூப் எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடாயில் ஒரு கரண்டி பார்லி சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். நல்ல சூடு ஏறி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கணும். பேசிக்காக பார்லி ஒரு தனி சுவையாக இருக்கும். எந்த ரெசிபி செஞ்சாலுமே அந்த சுவை அப்படியே மெயின்டைன் ஆகும், சூப்பராக இருக்கும். ஆற வச்ச பார்லியை இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி ப்ரெஷர் பேனில் சேர்த்துக்கணும். ஒரு கரண்டி பார்லிக்கு 7 கரண்டி தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு கப் பார்லி சேர்த்தா 7 கப் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அரை மணி நேரத்துக்கு பிறகு வெயிட் போட்டு 2 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும். இது குக் ஆகும் பொழுதே பார்லியோட வாசனை வரும். நல்லா பார்லி ஃப்ரை பண்ண கடாயிலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இதை விட கொஞ்சம் குறைவாக சேர்க்குறதா இருந்தால் கூட ஓகே தான், பட் அதிகமாக சேர்த்துறாதீங்க. பட்டர் மெல்ட் ஆன பிறகு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். பட்டர் சேர்த்து ஃப்ரை பண்ணுறதுனால சூப்பர் நல்லா வாசமாக டேஸ்டியாக, அதில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். முட்டைக்கோஸ், கேரட், ஸ்வீட் கார்ன், காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, குடைமிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். காய்கறிகள் எல்லாம் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் இதே மாதிரி வதக்கி விட்டுக்கணும். பட்டரில் வதக்கிறதுனால காய்கறிகள் எல்லாம் வதங்கின பிறகும் கலர் சேஞ்ச் ஆகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு புளிப்பு சுவைக்காக கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாக நம்ம வேக வச்சு வச்சுருக்க பார்லியை சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கணும். காய்கறி வதக்கும் பொழுது அதுக்கு கொஞ்சமாக சேர்த்துருந்தோம் உப்பு. பேலன்ஸ் உப்பை இப்போ சேர்த்துக்கணும். சூப்பு கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டால் கொதித்த பிறகு சூப்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். காய்கறிகள் எல்லாமே நம்ம வதக்கும் பொழுது வெந்திருக்கும். அதே மாதிரி பார்லியும் நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் ஜஸ்ட்டு கொதிச்சா போதும். இப்போ இஞ்சி பூண்டு, வெஜிடபிள்ஸ், பார்லி இதெல்லாம் சேர்ந்து அருமையான வாசம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஒரு முறை கொதித்த பிறகு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கான்னு இது மாதிரி எடுத்து பாருங்கள். நம்ம கடையிலலாம் சூப் சாப்பிடுவோம், அதே மாதிரி இருக்கும். கலரு, கன்சிஸ்டன்சி எல்லாமே, டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஒரு முறை. சூப்புக்கு கார்ன் சிப்ஸு மேலே தூவி சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம கார்ன் சிப்ஸு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்காத சிப்ஸு பாக்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி நீங்கள் வீட்டில் வறுக்கும்பொழுது ஆயில் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பை சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு எப்பொழுதுமே எல்லா சூப்புக்குமே நம்ம மிளகுத்தூள் சேர்க்குற மாதிரி இதுக்கும் சேர்த்து மேலே சிப்ஸு தூவி சூப்பராக சாப்பிட்லாம். இதே மாதிரி பார்லி வச்சு நீங்களும் ஒரு முறை சூப்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.